வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்டைல். இது ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட் கம்பெனி. இதோட பிஇ 24.88, செக்டார் பிஇ 27.88, ROE 9.02%. இது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு 970ங்கிற லோ லெவலுக்கு வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. நேற்று சுமார் 5.42% விலை ஏறி, அதாவது 1020 ரூபாயிலிருந்து 1076 வரைக்கும் ஏறிட்டு மறுபடியும் 1065 க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 1065 தான் இருக்கு. ஆனால் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாலும் இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 1079 தான் இருக்கு. 1079 கட் பண்ணி மேலே ஏறினா தான் ஏற ஆரம்பிக்கும். இன்னைக்கு 1077 வரைக்கும் ஏறிட்டு பின்னாடி இறங்கி 1023 ரூபா 70 க்ளோஸ் வச்சிருக்காங்க. இது எப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் 1079 கட் பண்ணி ஏறுறானோ அப்போ தொடர்ந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1310 ரூபாயில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 52 வீக் ஹையான 1354லையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நைகா. இது ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் கம்பெனி. இதோட பிஇ 0.0, செக்டார் பிஇ 15.7, ROE 2.56%. 26 ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த அந்த ஸ்டாக்கு இதோட லோயஸ்ட் ப்ரைஸான 158 சப்போர்ட்டாக எடுத்துட்டு மேலே ஏறி இருக்கு. இந்த ஸ்டாக் ஒரு பேரலல் பேட்டர்ன்லேயே தான் இதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு 169.75 இருந்து 176 ரூபா 50 வரைக்கும் ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்கிருச்சு. இதோட பேரலல் பேட்டர்னில் 175 கட் பண்ணி மேலே போனது மேலேயே க்ளோஸ் வச்சிருந்தா இதை இன்னைக்கே வாங்கியிருக்கலாம். ஆனால் அது கட் பண்ணி மறுபடியும் உள்ளேயே வந்து 171.60 க்ளோஸ் வச்சிருக்கு. இதோட ட்ரெண்ட் லைன் அண்ட் as well as ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டு 177 தான் இருக்கு. ஒருவேளை அதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 190 இருக்கு. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 199 இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு லிண்டே இந்தியா. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் அண்ட் ஃபியூவல்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதோட பிஇ 121.03, செக்டார் பிஇ 8.54, ROE 12.52%. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்தது இந்த ஸ்டாக்கு. அதோட லோயஸ்ட் ப்ரைஸான 5780 தொட்டுட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்னைக்கு 6182 இருந்து 6798 ரூபா 90 வரைக்கும் ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்கிடுச்சு. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 6770 இருக்கு. ஆனால் அதை தாண்டின இந்த ஸ்டாக்கு மறுபடியும் கீழே இறங்கி 6623.70 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் வச்சிருக்கு. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 6770 இருந்தாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 7048 தான் இருக்கு. ஒருவேளை 7048 எப்போ இது பிரேக் பண்ணுதோ அப்போ இதுக்கு அடுத்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஏறிச்சுன்னா இதுக்கு ரெசிஸ்டன்ஸு 7974 ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் 8840 இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. மார்க்கெட் கண்டிஷன் ஃப்ளக்சுவேட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. எப்போ எந்த ஸ்டாக் நீங்கள் வாங்கினாலும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் பாதுகாப்பானது. இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்யறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.